ஹாய், நம்ம டூல் பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்றுக்கு இதுக்கு முந்தின வீடியோஸில் உள்ள கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மெனு பாரில் உள்ள அடுத்த மெனு என்னான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ஃபைல் மெனுக்குள்ளார உள்ள எல்லா ஆப்ஷனையும் பார்த்து முடிச்சிட்டோம். அது ஆக்சுவலி நான் 2-3 வீடியோவாக கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். பட் நான் அதை பற்றி திங்க் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோவில் பாட்டிக்கு சொல்லிகிட்டே போயிட்டேன். கடைசியில் பார்த்தாக்கா அது 45 மினிட்ஸில் போய் நிற்கிது. ஸோ இன் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு எவ்வளோக்கு ஈஸியாக ஷார்ட் டைமில், ஏன்னா உங்கள் டைமே நான் திங்க் பண்ணணும் இல்லையா. நான் சொல்கிறேங்கிற பேரில் உங்களை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது, இல்லை ஒரே விஷயத்தை பார்க்க வைக்கிறது உங்களுக்கும் ஒரு போர் அடிக்கலாம், இல்லை ஒரு இரிட்டேஷன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நான் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லணுமோ சொல்லிவிட்டு நம்ம வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி, ரொம்ப அதிக நேரமாக இருந்தாக்கா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக தரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்டாக இருக்கக்கூடிய எடிட் மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எடிட் மெனு பார்த்திங்கனாக்கா இது மோஸ்ட்லி எடிட்னாலே பொதுவாக நம்ம அது மீனிங் நமக்கே தெரியுது. எடிட்னாக்கா கட், காப்பி, பேஸ்ட்டு இந்த மாதிரி பர்பஸ். ரெண்டாவது கலர் முதல் அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் பர்பஸ் தான் எடிட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே நம்ம எடிட்னா என்னென்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள மெனு, ஆக்சுவலி இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க இந்த கிளாஸ் பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் இல்லுஸ்ட்ரேட்டர் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு மீடியம் லெவலில் போயிட்டவங்க இது தேவையப்படாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அடுத்தது சீனியர் லெவலில் போனவங்களுக்கு இது சுத்தமாக தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மீடியம் ஒரு சூப்பரில் சீனியர் லெவலில் போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்குள்ளார நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை நான் சொல்கிறது ஒரு பிகினர்ஸ் காலேஜில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் தேவைப்படுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஐடியா இருக்கிறவங்களுக்காக வேண்டி நான் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கிறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து டெக்னிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வழக்கம் போல் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிட்டு அதில் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது அண்டு, அடுத்தது ரீடு. இது ஏன் இதில் ஹிடனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எதுவுமே டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதோட சரி நான் எதுவுமே ஒர்க் பண்ணலை. ஒர்க் பண்ண தான் நமக்கு அந்த அண்டு இல்லை ரீடு அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு விசிபிளாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதை ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறேன், எங்கேயாவது ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், அண்டு ஆப்ஷன் நமக்கு விசிபிளில் வந்துடும். அண்டு மூவ், நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அதோடைய ஆக்ஷனுடைய நேம் போட்டு அண்டுன்னு வரும். அண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டு போனேன் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனேன் இல்லையா, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போனது தப்புனா பேக்கில் வர்றதுக்காக வேண்டி அண்டு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை கமாண்ட் இசட் கொடுக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனாக்கா கண்ட்ரோல் இசட் கொடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த அண்டு, ரீடு ஆப்ஷன், கட், காப்பி, பேஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் வரும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் ஃபங்க்ஷன் தான் வரும். சில இடங்களில் மட்டும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட்டு அப்படி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் அந்தமாரி கண்ட்ரோல் ஆல்ட் இசட் அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்போது அண்டு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் விசிபிள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆரஞ்சு கலர் பாக்ஸை நான் ரைட் சைடுக்கு ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எனக்கு வேண்டாம், நான் திரும்ப ரிவர்ட் பண்ணுறேன். பேக் ஒரு ஸ்டெப்பு நான் முன்னாடி போனதை பேக்கில் வரேன் அப்படிங்கிறதுக்காக தான் அண்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் எங்கே இருந்து எடுத்தனோ அந்த இடத்துக்கு ரிட்டன் வந்துடுச்சு. ஓகேங்களா? இல்லை நான் திரும்ப அதே இடத்துக்கு எக்ஸாக்டாக அதே பிளேஸில் இருக்கணும், இல்லை எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததே நான் மூவ் பண்ணி வச்சதே கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலான்னாக்கா ரீடு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு வந்துடும். கீழே பாருங்கள், இப்போ மேலே அண்டு ஆப்ஷன் போயிட்டு இப்போ கீழே ரீடு ஆப்ஷன் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்தது திரும்ப ரிப்பீட் கொடுக்குறீங்க. இது ஃபார்வேர்ட், அண்டுங்கிறது ரிவர்ஸ் பேக்வேர்டில் வரக்கூடியது, ரீடுங்கிறது ஃபார்வேர்டில் போகிறது.
ஓகேங்களா. இப்போ ரீடு கொடுக்குறீங்க, எக்ஸாக்டாக அந்த நீங்கள் மூவ் பண்ணி வச்ச பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த டைரெக்ஷன் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் எந்த பிளேஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதோடைய இடத்துல போயிட்டு கரெக்டாக அது செட்டாக உட்காந்துரும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது அண்டு அண்டு ரீடு. நெக்ஸ்ட் வந்துட்டு கட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு இமேஜ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணவோ, இல்லை இதே டாக்குமெண்ட்டில் உள்ள இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி அடுத்த டாக்குமெண்ட்டு கொண்டு போகிறதுக்கோ, இல்லை வேறு எங்கேயும் பேஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ரிப்பீட் பேஸ்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டு வந்துட்டு ஓவராலாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஓவராலாக நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்காக தான் இந்த கட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி டிசைனர் பொறுத்த வரைக்கும் கட்டுங்கிற ஆப்ஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, காப்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கட் காப்பி ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன். கட் வந்துட்டு டோட்டலாக இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள இந்த இமேஜ் ஆனது கட் ஆகி பாருங்கள், கட் கொடுத்தோன்னா இங்கே எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஓவராலாக சாலிடாக வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு காப்பி டூப்ளிகேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து காப்பி மட்டும் கொடுத்தாலே இது உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு திரும்ப பேஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா அது வந்துட்டு இது எங்கே பேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் ஏரியா எனக்கு இருக்கிறது வந்துட்டு இந்த இதுதான் என்னுடைய ஒர்க் ஏரியா. ஓகேங்களா. ஒர்க் ஏரியாங்கிறது என்ன, நம்ம வந்துட்டு கர்சர் எங்கெல்லாம் வச்சு இந்த ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, இது எல்லாம் தான் நம்மளுடைய ஒர்க் ஏரியா. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லஸ்ட்ரேட்டருடைய அப்பியரன்ஸ், லேஅவுட் அப்பியரன்ஸ், என்னென்ன பேனல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஒர்க் ஏரியா. இந்த ஒர்க் ஏரியாவுக்கு எங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆகும். அது வந்துட்டு எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போது இந்த ஒர்க் ஏரியா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு சென்டர் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இதை ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு பேஸ்ட் கொடுத்தேன்னா அதோட அடுத்த கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிறது தான் வந்துட்டு பேஸ்ட். இது வந்து டிஃபால்ட்டு. நீங்கள் வந்துட்டு கமாண்ட் வி கொடுக்கலாம் அதுக்கு ஷார்ட்கட் கீஸில், இல்லை கண்ட்ரோல் வி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஆப்பிள் வெர்ஷனே எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கமாண்ட் வரக்கூடிய இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கீஸ்லாம் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி எந்த கீஸ் டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு விண்டோஸ்க்கும் ஆப்பிளுக்கும் உள்ள கீஸ் ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்துட்டு கமாண்ட் வி கொடுத்த பார்த்தாக்கா இந்த மாதிரி வந்துடுது. இல்லை எனக்கு இங்கே வேண்டாம், நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை இங்கே தான் காப்பி பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல காப்பி பண்ணியிருக்கிறேன், இது மேலேயே எனக்கு பேஸ்ட் ஆகணும், எக்ஸாக்டாக துல்லியமாக அந்த இடத்துல இருக்கணும், பேஸ்ட் ஆகிறது வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் அதுக்கு மேலே வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் இதில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பேஸ்ட் இன் பிளேஸ். இதில் வந்துட்டு பேஸ்ட் ஆகிருக்கு, பட் சேம் கலர்னால நமக்கு அது தெரியல. நான் வந்துட்டு கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அது தெரியும். இப்போது மேலே உள்ளதான் நம்ம பேஸ்ட் பண்ணது, பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ்ட் இன் பிளேஸ். எக்ஸாக்டாக நீங்கள் எந்த எக்ஸ் ஒய் ஆக்ஸ்லேருந்து எடுக்கிறீங்களோ அதே எக்ஸ் ஒய் ஆக்ஸில் வந்துட்டு எக்ஸாக்டாக போயிட்டு பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட், இந்த பேஸ்ட்டுக்கும் கமாண்ட் விக்கும் பேஸ்ட் இன் பிளேஸ் கமாண்ட் ஷிஃப்ட் விக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், பேஸ்ட் இன் பேக் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வேறு ஒரு கலர் மாற்றுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த க்ரீன் வந்துட்டு மேலே இருக்குது, இந்த ப்ளூ வந்துட்டு பாட்டம் பேக்கில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம சென்டர் பண்ணிக்கிறோம். சென்டர் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளூக்கும் பின்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா பேஸ்ட் இன் பேக் கொடுக்கலாம். சாரி, இப்போது இந்த க்ரீன் பேஸ்ட் இன் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டுக்கும் பின்னாடி போகக்கூடியது. சரிங்களா. சேம் கலர் தான் பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் இதை க்ரீனை காப்பி பண்ணாமல் அந்த ப்ளூ கலரையே காப்பி கொடுத்ததுனால நமக்கு அந்த ப்ளூ கலர் தான் பேஸ்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலரை காப்பி பண்ணிடுறேன். இப்போது இதை வந்துட்டு பேஸ்ட் இன் பேக்கு கொடுக்குறேன். இப்போது அங்கே பேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த இருக்குது, ஒரு காப்பி இருக்குங்களா. ஓகே, அதே மாதிரி
பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது மேலே வந்து பேஸ்ட் ஆகிடும். அதாவது நம்ம இங்கே சேம் கலர் இருக்கிறதுனால நமக்கு அது அந்த மாதிரி தெரியுது. வேற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார போயிட்டு வேற ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வரேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கலர் வந்துட்டு ஃபில்லப் பண்ணி வைப்போம் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக. ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு கலர் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்துட்டு டோட்டலாக அந்த ஓவரால் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே பேக்ரவுண்டில் தான் இது வந்துட்டு பேஸ்ட் ஆகிருக்கு. பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்தேன் இல்லையா, இது ஏன் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நான் இந்த நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணது சின்ன சைஸ், அதாவது ஆல்ரெடி நான் ஒரு நேம் கார்டு டிசைன் பண்ணியிருந்தேன், அதோடைய சைஸில் தான் இந்த நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதோடைய சைஸ் வந்துட்டு A5 சைஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரீன் கலரை நான் காப்பி பண்ணும்போது எந்த எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸ்லேருந்து காப்பி பண்ணணும் அதே எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸில் தான் இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கு க்ரீன் கலர். ஓகேங்களா, அதான் வந்துட்டு கீழே இருக்குது. மேலே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் நேம் கார்டுக்குள்ளே சின்ன சைஸ் 90/40 50 mm வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, நவ் மைண்ட். இப்போ நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதே கலரை இப்போ நம்ம இந்த க்ரீனை வந்து ஃப்ரண்டில் ஃபேஸ் கொடுத்தது முடிஞ்சு, அடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போது பேஸ்ட் இன் பேக்கை கொடுப்போம். பேக்கில் போயிடுச்சிங்களா, இதுதான் வந்துட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், பேஸ்ட் இன் பேக். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்போம், இல்லை ஒரே ஆர்ட் ஒர்க்கில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை ஒரே லேயருக்குள்ளாரே வச்சு அது மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொண்டு வரதுக்கு மூவ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கமாண்ட் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஃப்ரண்டில் வந்துடும். இதே பேக்கில் போகணுன்னாக்கா கமாண்ட் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு வந்துட்டு கமாண்ட் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னாக்கா மேலே வந்துடும். அடுத்தது கமாண்ட் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னாக்கா கீழே போயிடும். ஓகேவா, லெஃப்ட்டு ரைட்டு இந்த கீஸில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்குவாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இப்போ இதில் இடையில இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமாண்ட் மட்டும் கொடுத்துலாம். கமாண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட், இல்லை கமாண்ட் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஓவராலாக கடைசி பாட்டம் அண்டு டாப் அதில் எண்டு டு எண்டுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கமாண்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லைனாக்கா 1 by 1 போகணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கமாண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கமாண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், உங்களுக்கு ஃப்ரண்டில் வேணுமோ பேக்கில் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம அந்த எடிட்டில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தோம். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது பேஸ்டிங் இன் ஆல் ஆர்ட் போர்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 8 பேஜுக்குள்ளே சின்னதாக ஒரு புக்லெட் டிசைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு சிங்கிள் பேஜ். இது வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ஒரே ஒரு பேஜ், அதாவது சிங்கிள் பேஜ் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு புக்லெட்டுக்கு வந்துட்டு மினிமம் 8 பேஜஸ் இல்லை 4 பேஜஸ்க்குள்ளே ஒரு லேஅவுட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் சொல்லிடுறேன் விஷுவலாக. ஓகே, இதுதான் நமக்கு வந்துட்டு பேஜ் 1. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் ஆர்ட் போர்டு வச்சு ஒர்க் பண்ணும்போது அதை வந்து ஆர்ட் போர்டுன்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இப்போது இந்த ஆரஞ்சு கலர் தான் மற்ற அதர் 3 ஆர்ட் போர்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, பேஸ்ட் ஆன் ஆல் ஆர்ட் போர்ட்ஸ், இதை கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்தது இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட் போர்ட்லேயும்
அதே லொக்கேஷன் அதே எக்ஸ் ஒய் ஆக்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆர்ட்போர்டு இருக்கோ எல்லா ஆர்ட்போர்ட்லேயும் அதே பொசிஷனில் போயிட்டு இந்த ஆரஞ்சு கலரானது ப்ளேஸ் ஆகிடும். நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். காப்பி பண்ணியிருக்கேன்னா எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் ஆர்ட்போர்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். எக்ஸாக்டாக இது எந்த எக்ஸ் ஒய் ஆக்ஸில் எங்கே இருக்கோ அதே பொசிஷனில் இங்கே வந்துடும். அடுத்த எல்லா ஆர்ட்போர்ட்லேயும் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்துட்டு இந்த பேஸ்ட் ஆன் ஆர்ட்போர்ட்ஸ். ஸோ இந்த பேஸ்ட்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த எந்த ஆர்ட்போர்டில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட்டோ ஆப்ஜெக்டோ எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதை டெலீட் பண்ணால் ஒன்று டெலீட் கொடுக்கலாம், இல்லை எடிட்டில் வந்துட்டு கிளியர் கொடுக்கலாம். ஸோ சேம் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் கீபோர்டில் டெலீட் கொடுத்துட்டு போயிடுறது நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் சிம்பிளாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணாத பட்சத்தில் இது வந்து ஹிட்டனாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸோ அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு மெயில் வந்தது பார்த்தேன். ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி கொடுக்குறேன். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போவோம். அடுத்து நான் உடனே ஜம்ப் பண்ணிட்டேனாக்கா எனக்கும் வந்துட்டு நான் சில நேரம் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடிட்டை வந்துட்டு விட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேலும் இது போல் வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு அனுப்புங்க. மற்றபடி இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ.